ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்றைக்கி ரோஜா கம்பைன்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிராண்டு, ரோஜா கம்பைன்ஸ் ஒரு பிராண்டு, மாம்போங்கிற பிக்சர்ஸு, அதே மாதிரி தமிழ் திரையுலகில் ஒரு ஹாலிவுட் பிராண்டட் டைரக்டர், பட்டு தமிழ் டைரக்டர் மிஸ்டர் பிரபு சாலமன் சாரு, அப்புறம் அந்த டீம், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சேகர், அப்புறம் மிஸ்டர் பிரபாகர் அண்ட் வேல்முருகன், அந்த டீமோட இன்னைக்கு மாம்போ அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப டைட் ஷெட்யூலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, ஒரு சினிமானா மெஜாரிட்டி எக்ஸ்பென்சஸ் ஃபுட்டு தான் இருக்கும். ஒரு 1000-2000 பேருக்கு சாப்பாடு போடணும். ஒரு படம் 10 கோடி ரூபா எடுக்கிறாங்கன்னா சாப்பாடு 2 கோடி பேருக்கு கிணத்துல போட்டுருவாங்க. 2 கோடி ரூபா இல்லையா ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது சில கம்பெனி இந்த பெருமை விஜயகாந்த் சார் தான் அந்த இதுக்கு ஃபவுண்டேஷன். அவர் கேப்டன் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். அதில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் இருக்காது. காலைல 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும். அப்போ காலையில் 7 மணிக்கு வெஜ்ஜோ வாங்கி அரிஞ்சு 4 மணிக்கு இப்போ சமைச்சிருக்கு. காலை டெண்டிங் போயிடுச்சு. அப்புறம் காலையில் சாப்பிட்ணும். அப்புறம் மத்தியானத்துக்கு நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ மத்தியானத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது. போய் சமைச்சு சாப்பிட்டு வர்றதுக்கு 3 hours 4 hours ஆகிடும். ஸோ அதனால் சினிமா சாப்பாடுங்கிறது ஒரு கோயில் வரப்பிரசாதம். இந்த படம் ஓடுதோ இல்லையோ இந்த புண்ணியம் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் போய் சேர்ந்துடும். இது நல்ல பிராண்டிங் கம்பெனி, நிறைய பேர் வளர்த்து விட்ட கம்பெனி. நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நடிகர்ஸு, டாப் 10 ஹீரோவாக இருக்கிற இன்றைக்கி அத்தனை பேரும் ரோஜா கம்பெனிஸில் நடிச்சிருப்பாங்க. மெயினாக இந்த சாப்பாடை பற்றி சொல்லணும். இதில் நான் சாப்பிட்றது வஞ்சர மீன். வஞ்சர மீன் இலையில் வரும். இந்த மாதிரி இலை, வாழை இலையில் வஞ்சர மீன். இது தமிழ்நாட்டில் இந்த மசாலா, இந்த குக்கு செஃப் இருக்கார் இல்லையா, த கிரேட். நான் இந்த குக்கிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெக்னிக்கலாக போட மாட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த மிளகாத்தூள் நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்பைசி மீனும் அந்த மீனில் உள்ள மிளகாத்தூள், உப்பு, காரம், இதை 3 to 4 hours ஊற வச்சு அப்புறம் தவாய் ஃபிஷ் எடுத்துருக்காங்க. இல்லாட்டினா இந்த குவாலிட்டி வராது, இந்த டேஸ்ட் வராது. அவ்வளோ அருமையான டேஸ்ட். அது இன்னும் யாரும் ப்ளஸ் விட்டமின் வாழை இலையோட. இது சிக்கன் ரைஸ் வித் இந்த மாதிரி தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ் வித் சிக்கன் குழம்பு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இந்த ஃபிஷ், எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இந்த மாதிரி டேஸ்ட் குவாலிட்டி கொடுக்கறது ஒரே ஒரு கடை தான், வடபழனியில் இருக்குது. அந்த கடையும் இப்போ 400 500 ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஃபிஷ் விலை காஸ்ட்லி. ஒரிஜினல் தவாய் ஃபிஷ். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் குவாலிட்டி. என்ன சொல்லி 10-20 மீன் இருந்தால் கூட சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தயிர், டால், மோர் குழம்பு, ஆனியன் பக்கோடா, முட்டைக்கோஸ் பொரியல், சாம்பார், ரசம்,
வெரைட்டி இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஏன்னா சொல்லுக்கு ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லு. சரி சார், இந்த ஃபுட்டு உடம்புக்கு நல்லதா சார்? மசாலா உப்பு மொழிப்படா மசாலா தான் உடம்புக்கு நல்லது. ஓ, அது இந்த மீனுக்கு பேர் என்ன மீன் சார்? வஞ்சர மீன். ஓ, வஞ்சரம். கிலோ 1200 ஃபிஷ்ஷு. ஓப்பா, அவ்வளோ ரேட்டா? ராஜதா மாதிரி. அப்போ இது என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த ப்ரொடியூசர் வந்து சாப்பாடில் வஞ்சகல்லாத மனிதர். ஒரு 100 வயசு சொல்லி வாழணும் அன்னைக்கே வாழ்த்தினேன். ஒரு மனிதனுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கறது 10 தலைமுறைக்கு புண்ணியம். போயிட்டு மல்லிகைப்பூ போல இருக்கும். சிக்கன் அப்பா, இதுதான் நம்ம. ஆஹா, இந்த பொன்னி அரிசி இருக்கே, கோழி வந்து நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழி, அதான் இவ்வளோ ருசி. நாட்டுக்கோழி வச்சு இது எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிட்றது. கோழின்னா ஹீட்டுங்கிறாங்களே சார், இந்த கோழி நாட்டுக்கோழி ஹீட்டு இல்லையா சார்? டெய்லி சாப்பிட்டா ஹீட்டு தான். வாரத்தில் ஒரு நாள் நாட்டுக்கோழி. இப்போ இந்த சினிமா ஷூட்டிங்கில் வாரத்தில் ஒரு நாள் நாட்டுக்கோழி மீன் இருக்கும், மட்டன் இருக்கும். நீங்கள் மீனை விட சாப்பாடு ருசி. ஓ, சூப்பர் சூப்பர். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கணும் தான் நல்லா சாப்பிட்றீங்க ஃபுட்டு. பொன்னி அரிசி. பொன்னி அரிசி இதெல்லாம் அரிசியெல்லாம் கிலோ எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா இருக்கும். ஓஹோ. ஆக்சுவலி இந்த மாதிரி அரிசியெல்லாம் 10 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது. ஓஹோ. அப்போ தான் ஏழைகள் சாப்பிடலாம். அது கரெக்டா. இதுக்கு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இன்னும் அருமையான அரிசி. அப்பாப்பா, இந்த செஃப்பு அவ்வளோ அட்டகாசமாக சிக்கனை வேக வச்சு நல்லா வெந்திருக்கா சார்? சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டா இருக்கா? ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. என்ன அருமை. ஓஹோ, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அருமை. அப்போ இந்த கம்பெனிக்கு வந்தோன்னா நம்ம எப்பவுமே டேஸ்டியாக சாப்பிட்லாங்கிறீங்க. இது கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. நம்பர் 1 டேஸ்ட்டு. இது போடுறதுக்கு என்ன வேணுமே, குவாலிட்டியாக. இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு மெஸ்ஸு அவ்வளோ கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரொடியூசர் பேரை காப்பாற்றுறதுக்குன்னே இவ்வளோ ஆர்வமாக சமைச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த 1 கப்பு சாப்பிடலாம். இந்த 1 கப் சாப்பாடு சாப்பிடலாம். இந்த நாட்டுக்கோழி வித் மீனோட பா, சான்ஸே இல்லை. வேற லெவல். வேற லெவல். கறி விருந்தை விட டாப். கிடாக்கறி விருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இயற்கையாகவே சாமிக்கு பிடிச்ச கிடாக்கறி விருந்து. சூப்பர் சார். அந்த டேஸ்ட்டை விட இந்த நாட்டுக்கோழி வித் இது அவ்வளோ டேஸ்ட். ஐயோ. சரி சார், அப்போ நம்ம வந்து நாளைக்கு இதே டைமில் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். ஒரு மீன் எடுத்து அப்படியே வாயில போடுங்க பார்ப்போம். உனக்கா? இல்லை உங்களுக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். நல்லா ருசிச்சு சாப்பிட்றீங்களே சார். என்ன சுவை தெரியுமா? அல்வா மாதிரி அப்படியே உள்ள முழுங்குது இருக்குங்க. சிக்கன் ஒரு பக்கம், தேனாமிர்தம். இந்த நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இந்த ரைஸாக இருக்கட்டும், எல்லாம் நான் பெரிய இது 100னா இது 100 மார்க், இது 100னா இது 100 மார்க். ஓ, சரி சார். இது கறியில் 100 மார்க். இது வறுவலில் மீன் வித்து
காம்பினேஷன் 100 மார்க். ஓ இது வந்து ரைஸ் வித்து வெறும் குழம்பு தான். ஓகே ஓகே அதே இவ்வளோ டேஸ்ட். ரைஸுக்கு 80 மார்க்கு, ஓகே. நீங்கள் குழம்புக்கு 20. ஏன்னா குழம்போட மெயின் டிஷ்ஷுன்னு வந்துருச்சு. ஓ ஸோ இது 4 மார்க்கில் சாப்பிட்டு ஃபினிஷு அந்த ஸ்மெல்லிங் எப்படி நாட்டுக்கோடு பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கு. ஸ்வீட் லட்டு மாதிரி இருக்கு. ஓஹோ லட்டு டேஸ்ட்டு கூட ம் இனிப்பு தான் இருக்கும். ம் அப்பா, இது அமிர்தமாக இருக்கு. அமிர்தமான டேஸ்ட். ஓகே சார், நம்ம நாளைக்கு இதே டைமில் பார்க்கலாம் சார். பாய் சார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை ஒரு வாழ்த்து, உங்களுக்கு லைக் போடுங்க. ரோஜா கம்பைன்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் பிரபு சாலமன் ஃபிலிம் மாம்போ. அந்த ஷூட்டிங் சாப்பாடு தான் இந்த அறுசுவைக்கு மேலே சாப்பாடு. ஐயோ மனதிருதி பா, சான்ஸ் சிக்கன் பாருங்க, அது உண்மையில் நீர் சீவி சொல்ல முடியல அந்த அளவுக்கு அமைதியாக. நான் சாப்பிட இன்னும் 1 hour ஆகும். 1 hour ஆகும். வீடியோ வந்து அதுக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் டச் ஒரு ஃபிஷ். பாய் சார். மீனுன்னா இப்படி சமைக்கணும். ஓகே, பாய்.